கத்தி வீசி யுத்தம் செய்யடான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பார்சல் பிரிக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு போறோம். தீபாவளி நெருங்கி விட்டது. வெடி வெடிக்கிற அளவுக்கு மனநிலை நமக்கு இல்ல. அதனால கொஞ்சம் வெடியை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை யாருக்காச்சும் கொடுத்துடலாம், இல்ல கிவ் அவே பண்ணிடலாம் அப்படின்னு பார்சலை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேலும் இன்னும் நீங்க வெடி வாங்காம இருக்கீங்கன்னா நம்ம ஆலம் கிரக்கர்ஸ் தம்பியை சப்போர்ட் பண்ணுங்க. வெடி பாக்ஸை பிரிச்சுட்டு இருக்கேலே என் ஒய்ஃப் ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வர சொன்னாங்க. கன்ஃபியூஷன்ல அவங்க வச்சிருந்த 2 ஹேண்ட் பேக்கையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு போய் அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பாருங்களேன். கேஷ் நோட்ஸ்க்கு வீடியோவே போடாமலும் ஆன்லைன்ல ஆர்டர் வருது. அப்படி வந்திருந்த ஆர்டரை பேக் பண்ணி கொடுத்து டெலிவரி பண்ண சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு போய் கொரியர் ஆபீஸ்ல கொரியரை போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் பார்க்கலாம் நினைச்சேன்னா இன்னைக்கு வேற எங்க ஊர்ல பவர் கட். என்னோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஏசி வாஷிங் மிஷின்லாம் சர்வீஸ் பண்றாப்ல. கரண்ட் இல்லாதனால அவனும் ஃப்ரீ தான். எங்க ஊரை விட எங்க ஊர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திசையன்வளைன்ற ஊர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் எல்லாம் சீப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. வெயில் என்னவோ அந்த அளவுக்கு இல்ல, ஆனா எதிர்த்து வர்ற புழுதி காத்து நம்மள ஒரு வழி பண்ணிருச்சுங்க. சில நேரங்கள் கழித்து ஒரு ஊரை வந்தடைந்தோம். ஊர் பேரை சொன்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். உடங்குடி, நம்ம ஜிபி முத்து அண்ணனோட ஊர். புழுதியில வந்தனால மூஞ்செல்லாம் சுள்ளு சுள்ளுன்னு இருந்துச்சு. மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சாச்சு. நான் வந்த பிளானே ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டி வாங்குறதுக்கு தான். அப்படி ப்ராப்பர் ஒரிஜினாலிட்டியோட ஒரு வண்டியும் கண்ணில் மாட்டி ஃப்ரெண்டு ஓட்டி பார்த்துட்டு வண்டியும் நல்லா இருக்குன்னு சொன்னாப்ல. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஆனா பட்ஜெட் கட்டல. சரி பிளாட்டினா இல்லனா ஹீரோ ஸ்பிளெண்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் வண்டி பார்க்கலான்னு பார்த்தா அது 5-6 வருஷம் பழைய வண்டி 50,000 சொல்றாங்க. 5-6 வருஷம் முன்னாடி அதே மாடல் எக்ஸோரூம் பிரைஸே அந்த பிரைஸ் இருந்திருக்குமான்னு தெரியல. ரைட்டா செகண்ட் ஹேண்ட் வண்டி சாவகாசமே வேணான்னு ஊர் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டாச்சு. சாப்பிட்ட இடத்து பக்கத்திலே திருப்பூர் கார்மெண்ட்ஸ்னு ஏதோ ஒரு பேர்ல ஒரு கடை இருந்துச்சு. குடோன் மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. மாப்பிள்ள நீ வாங்காத நான் வாங்கி தரேன், நீ என் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண பொட்டப்பள்ளிக்குள்ள ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றேன். எனக்கு பையன் பிறந்திருக்காண்டா ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்ச 2-3 டிஷர்ட் ட்ரவுசர்லாம் வாங்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டோம். vlog பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி vlog பார்த்த கையோட லைக் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை பாய்.